நிஃப்டி 23,850 ஃப்ரைடே வந்து ரீச் பண்ணிடுச்சு ஃபைனலாக. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குடிசை லெவலான சப்போர்ட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு மண்டேவை பொறுத்தளவுக்கு நிஃப்டி 50யோட நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் லாங் டர்ம் டார்கெட் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,800. நெக்ஸ்ட்டு 24,800. 24,800 நிஃப்டி நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 26,000 நிஃப்டி நம்மளுக்கு போய் ரீச் பண்ண வேண்டியது. ஸோ நம்மளுக்கு மண்டே என்ன ட்ரேடிங்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இப்போ ஒன் டேவை பொறுத்தளவுக்கு, அதாவது 1 வீக் 1 டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு 24,800 தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ட்ரேடிங்கான கன்ஃபர்மேஷன் ஸோ எனக்கு ஒரு 100 to 50 to 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுக்கு நிஃப்டி சான்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்ச்குள்ளே எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெவலில் எனக்கு பிரேக் ஆகுதுனாலே நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,850 வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே இருந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி ஃபர்ஸ்ட் வந்து 24,200 வரைக்கும் நிஃப்டி வந்து போகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போகணும். ஸோ ஒன்ஸ் அங்கேருந்து அது அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 23,337, 24,337 அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,500 to 800. ஸோ இதுதான் இன்ட்ராடேக்கான கன்ஃபர்மேஷனும் கூட. இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே பிரேக் ஆனால் நம்ம டேவோட லோவை டார்கெட் பண்ண போகிறோம். டேவோட லோவே உங்களுக்கு பிரேக் ஆகுதுன்னா நம்ம 600 to 650 வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ டேவோட ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணுதுன்னா 383 வரையும் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் ஐடிஎஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.